case based பார்க்கலாம். Ahana being planned lower decide to convert her balcony into the beautiful garden full of plants. She bought a few plants with the pots for her new balcony. She placed the plot such a way that the first row is 2 plants and second row is 5 and the third row is 8 and so on. இந்த மாதிரி place பண்ணிட்டே வந்தாங்க அப்படின்னா find the number of pots placed in the 10th rowல எவ்வளோ pots இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோல 2, செகண்ட் ரோல 5, தேர்ட் ரோல 8. இது ஒரு ஏபி ஃபார்ம் பண்ணியிருக்கு பாருங்க. 2 கூட 3 ஆட் பண்ணா 5 வருது, 5 கூட 3 ஆட் பண்ணும்போது 8 வருது. அப்போ ஒரே மாதிரியான கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுனால இதை வந்து நம்ம ஏபின்னு சொல்லிக்கலாம். ஸோ A2ல இருந்து A1 மைனஸ் பண்ணி பார்க்கணும். மைனஸ் பண்ணி பார்க்கும்போது 5 - 2 வந்து 3ன்னு கிடைக்குது. அப்போ காமன் டிஃபரன்ஸ் வந்து 3 தான். ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்பவுமே ஏன்னு எடுக்கணும்ல, அப்போ A is equal to 2. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபைண்ட் த 10th டேர்ம் A10 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபார்முலா ஏஎன்னோட ஃபார்முலா A + n - 1 × d அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க. n இருந்தாங்க n - 1 × dன்னு வரும். அப்போ இங்கே 10ன்னா இது A + 9d அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதை 10 - 1 நம்ம 9ன்னு எழுதிக்கலாம். ஏக்கு பதிலாக கொஸ்டின்ல 2 கொடுத்துருக்காங்க. 9 × dக்கு பதிலாக நம்ம 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வேல்யூ 2 + 9 3s are 27. அப்போ 29. அப்போ 29 பார்ட்ஸ் இருக்கும் 10th ரோல அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் இன் த நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பிளேஸ்ட் இன் த 5th row அண்ட் த செகண்ட் ரோ. அப்போ வந்து 5th ரோல இருக்க பிளான்ஸ்க்கும் பார்ட்ஸுக்கும் செகண்ட் ரோல இருக்க பார்ட்ஸ்க்கும் இல்லை டிஃபரன்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ A5 - A2 தான் நம்ம கிட்ட கேட்குறாங்க கொஸ்டின்ல. இப்போ A5ன்றதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? A + 4dன்னு எழுதிக்கலாம் இதே ரூல் யூஸ் பண்ணி. மைனஸ் A2ன்றத A + 1dன்னு எழுதிக்கலாம். பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து A + 4d -A - dன்னு கிடைக்குது. +A - A கேன்சல். 4dயும் 1dயும் மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 3dன்னு கிடைக்கும். ஸோ 3 டைம்ஸ் டிஃபரன்ஸ் தான் ஆன்சர். 3d அப்படின்றதுல 3 மல்டிபிள் பை d வேல்யூ கொஸ்டின் நம்ம 3ன்னு கண்டுபிடிச்சோம்ல, 3 தான். அப்போ 3 3s are 9 அப்படின்னு எழுதிடலாம். அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் த 5th row அண்ட் த செகண்ட் ரோ வந்து 9ன்னு எழுதிக்கோங்க. தனித்தனியாக A5ம் A2ம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணால் கூட இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ அதுலேயே தேர்ட் பார்ட் பாருங்க. இப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் Ahana வாண்ட்ஸ் டு பிளேஸ் 100 பார்ட்ஸ் இன் டோட்டலாக அவகிட்ட 100 பார்ட்ஸ் இருக்கு. தென் ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் ஃபார்ம்ட் இன் த அரேஞ்ச்மெண்ட். அப்போ எத்தனை ரோஸ் வந்து அவங்களால மேக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் பார்ட்ஸ் அவைலபிள் வந்து 100. அப்போ சம் ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ் எஸ்என் தான் வந்து கொஸ்டின் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ ரோஸ் வரும் அப்படின்னு நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ரோல 2 பிளான்ட் இருந்ததுன்ற விஷயமும் தெரியும். டிஃபரன்ஸ்ல 5 - 2 வந்து 3, இதுவும் நமக்கு தெரியும். எஸ்என் வேல்யூ கொடுத்துட்டதுனால எஸ்என்னோட ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்என்னோட ஃபார்முலா என்ன? n/2 2a + n - 1 × d. இதான் நம்மளோட எஸ்என்னோட ஃபார்முலா. which is equal to 100ன்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ n/2ல இந்த 2 அங்கே கொண்டு போய்க்கலாம். 2 × இந்த ஏக்கு பதிலாக கொஸ்டின்ல 2 இருக்கு ப்ளஸ் n - 1, n நமக்கு தெரியாது, -1 × d வந்து 3, which is equal to 100 multiple by 2ன்னு வந்திருக்கும். இந்த டிவைட்ல இருக்கட்டும் அந்த பக்கம் போயிருக்கு. ஸோ n உள்ள 2 2s are 4, இந்த 3 உள்ள கொண்டு போனா 3n - 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு, which is equal to 200. இந்த 4ம் இந்த 3யும் மைனஸ் பண்ணிட்டோம்னா 1 கிடைக்கும். அப்போ n 3n + 1 அப்படின்னு வந்திருக்கும், which is equal to 200. இந்த n உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 3n² + n வரும். இங்க இருக்கிற +200 அந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா -200 = 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணா நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 3யும் 200 மல்டிபிள் பண்ணும்போது 600 கிடைக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணா 600 வரணும். அதே 2 நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நடுவில் இருக்கிற 1 கிடைக்கணும். ஸோ இது எப்படி நம்பர் ஃபைண்ட் பண்ண முடியலன்னா குவாட்ரடிக் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. -b + or -√b² - 4ac அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இங்க வந்து ரூட்டுக்குள்ள 2401 கிடைக்குது. லாங் டிவிஷன்ல போட்டு ரூட் எடுத்தா 49 வருது. ஸோ -1 + or -49/6ல -1 - 49 பண்ணும்போது -50/6ம் -1 + 49 பண்ணும்போது 48/6ம் வருது குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல. ஸோ இது இப்படி கேன்சல் பண்ணா 8. நெகட்டிவ்ல வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வராது அப்படின்றதுனால நம்பர் ஆஃப் ரோஸ் n is equal to 8ன்றது தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ அப்படி இல்லை நீங்கள் இந்த ஆர் ஆப்ஷன் கூட எடுக்கலாம். Ahana has sufficient space for 12 rows. 12 rows அவளால் வைக்க முடியும். Then how many total number of pots are placed
by her with the same arrangement. Arrangement வந்து பிகினிங்காவே நமக்கு கொடுத்திருந்தாங்க 2, 5, 8 இப்படி வைக்க போறாங்க. இதுல டோட்டலா அவங்க 12 rows வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை parts தேவைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப S12 கேக்குறாங்க. Sum of all the parts in the 12 rows தான் நம்மளோட கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ முதல் டேர்ம் வந்து நமக்கு ஆல்ரெடி 2ன்னு தெரியும். டிஃபரன்ஸ் வந்து 5 minus 2 3ன்னு தெரியும்ல. இப்போ SN ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். SNோட ஃபார்முலா n/2 2a plus n minus 1 into d. இதில் தான் அப்ளை பண்ணணும். Sum of 12 terms. So 12/2 2 into a value 2 n minus 1 n வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க. So 12 minus 1 into 3 அப்படின்னு எழுதிக்கோங்க. இதை இப்படி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 6 வந்திருக்கும் இங்க. உள்ள 2 2s are 4 plus இங்க 12 1 மைனஸ் பண்ணா 11 11 3s are 33 அப்படின்னு எழுதியிருக்கலாம். So 6 multiple by 33யும் 4ம் ஆட் பண்ணா 37 கிடைச்சிருக்கும். 37 6 மல்டிபிள் பண்ணி போட்டுருங்க. 6 7s are 42 க்கு 2 பேலன்ஸ் 4 222 கிடைக்குது. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.